எம்எஸ் தோனின்னு ஒருத்தர் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிக்கெட் கலெக்டராகவே இருந்துக்கிறேன். எனக்கு இந்த கிரிக்கெட் வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா, இப்படி ஒரு லெஜண்ட் இந்தியன் டீமுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. 3 ஐசிசி டிராஃபிகள வாங்கி கொடுத்த ஒரே கேப்டன் அந்த பெருமை அவருக்கு மட்டும் தான் இருக்கு. ப்ளஸ் அந்த ஒரு கேப்டன் இந்தியன் டீமுக்கு இல்லாமயே போயிருப்பாரு. அதுவும் மட்டும் இல்லாம, அவரு மூலியமா நெறைய லெஜண்ட் வந்து உருவானாங்க. ப்ளஸ் இந்தியன் கிரிக்கெட்ல அவரு இல்லாம இருந்திருந்தா, இந்தியன் டீமுக்கு இந்த மாரி ஒரு லெஜண்ட் வந்து கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதில குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரோஹித் சர்மாவ சொல்லியே ஆகணும். ரோஹித் சர்மாவ வந்து பல ஆப்ஷன்ல பயன்படுத்துனாங்க. ஒரு ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்ட் பேட்ஸ்மேனா தான் உள்ள என்ட்ரி குடுத்தாரு. அவர வந்து பல இடத்துல பேட்டிங் ஆட வச்சாங்க. ப்ளஸ் அவரால வந்து பேட்டிங்ல கவனம் செலுத்த முடியாம நெறைய ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது. அந்த தருணத்தில இந்த பையன் இந்தியன் டீமுக்கே வேணாம் அப்படின்னு இந்தியன் செலக்ஷன் கமிட்டி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். தோனி இந்த பையன்ட்ட ஒரு நல்ல ஒரு சரியான டேலண்ட் இருக்கு. எனக்கு இந்த பையன் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லி, அந்த பையன அழகா கண்டெடுத்து ஓப்பனிங் ஃபார்மேட்ல இவர் பேட்டிங் ஆட வச்சாரு நம்ம தலைவன் எம்.எஸ். தோனி. அதுக்கப்புறம் இப்ப ஹிட்மேன் ரோஹித் சர்மான்னு அழைக்கிற அளவுக்கு ஒரு லெஜெண்டா மாறியிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. அதற்கெல்லாம் மூல காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் எம்.எஸ். தோனின்னு சொல்லி ஆகணும். அதோட மட்டும் நிறுத்தலங்க. விராட் கோலிங்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டித்தனமா பண்ணிக்கிட்டு ப்ளஸ் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு சும்மா சவுடால அலைஞ்சிட்டு இருந்தா இந்தியன் டீமுக்குள்ள வந்து இந்த பையன் இந்தியன் டீமுக்கு வேலைக்கே ஆக மாட்டான்பா, இவன்ட்ட பயங்கரமான ஒரு ஆக்ரோஷம் அதிகமாக இருக்குது, இந்தியன் டீமில் இவனால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து தேர்வுக்குழு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நம்ம தலைவன் என்ன சொன்னா அப்படின்னா, நம்ம தலைவன் எம்.எஸ். தோனி இருந்துக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் இந்த பையனை நீங்கள் இந்தியன் டீமில் சேர்க்கல அப்படின்னா நானும் அந்த இந்தியன் டீமில் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம தேர்வுக்குழு எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். அப்போ தேர்வுக்குழுவே வந்து ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. எம்.எஸ். தோனியே வெளியில் போகிறார் அப்படின்னா தேர்வுக்குழுவே ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க வேற ஒரு தேர்வுக்குழு. அப்போ வந்து மறுபடியும் விராட் கோலி உள்ள என்ட்ரி கொடுக்க வைக்கிறார் எம்.எஸ். தோனி. உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் விராட் கோலி இனி கிங் கோலி ரன் மிஷின் என்று அழைக்கக்கூடிய கிங் கோலி வந்து உலகமளவு போற்றப்படுறாரு. அப்புறம் ஒரு லெஜெண்டாக மாறி இருக்காருன்னா அதற்கெல்லாம் மூல காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் எம்.எஸ். தோனின்னு சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட பல லெஜெண்ட்களை உருவாக்கின நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து இன்னைக்கு டிக்கெட் கலெக்டராக இருந்திருந்தாருன்னா இந்த ஒரு அவருங்கிற ஒரு லெஜண்ட் கிடச்சிருக்க மாட்டார். அவருக்கு கீழே இந்த மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி ஒரு லெஜண்ட் இந்தியன் டீமுக்கு கிடச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த ரெண்டு லெஜண்ட் மட்டும் இல்லாமல் பல லெஜண்டை வந்து நம்ம எம்.எஸ். தோனி தலைவன் உருவாக்கியிருக்காரு. நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 லெஜண்ட் இல்லை வர்றதுக்கு காரணம் நம்ம தலைவன் எம்.எஸ். தோனி தான் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.